கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே மீண்டுமாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு கோடா கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். அன்போடு அழைத்த பாஸ்டருக்கும் எங்களுடைய நன்றி ஏறெடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் சார்பில், என் குடும்பத்தின் சார்பில், எங்கள் கிருபையார் ஊழியங்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதற்காக கர்த்தர் ஒரு மிக அருமையான செய்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவர் பிள்ளைகளோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 34 வாசிக்கும் போது 16ஆம் வசனம் சொல்லிச்சு, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? செவி கொடுக்க போகிறோம் வார்த்தைக்கு. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் வார்த்தைக்காக. எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, தர்மையான நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கூடி வந்திருக்கிற 9 பிள்ளைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வர தாமதமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவர் வந்தவர்கள் எல்லாரும் அவளுக்கான வார்த்தையை, அவளுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப கிருபை செய்வீராக. கர்த்தாவே, என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருப்பதாக. ஆவியானவரே, நீர் பேசும் கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆவிக்குரிய தாளந்துகள் என்ற தலைப்பில் கர்த்தர் செய்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாளந்துகள் நமக்கு தெரியும், சரியா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒரு மனுஷிக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை தாளந்துகளாக கொடுத்திருக்கிறார். சிலர் நன்றாக பாடுவார்கள், சிலர் ஆடுவார்கள், சிலர் எழுதுவார்கள், சிலர் பேசுவார்கள், சிலர் ஆளுமை செய்வார்கள். இப்படி பல விதமான தாளந்துகள் நமக்கு உண்டு. இதெல்லாம் மனுஷனுடைய தாளந்துகள். இல்லையா? மனுஷனுடைய தாளந்துகள். இவைகளை நாம் வளர்த்து கொள்ளவும் முடியும். ஆனால் இது மாம்சத்துக்குரிய தாளந்துகள். இந்த வகை தாளந்துகள் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் ஆவிக்குரிய தாளந்துகளும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தாளந்துகள் உண்டு. இவை விசுவாச பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உரியது. கரங்களை தட்டி. ஆவிக்குரிய தாளந்து உங்களுக்கு எனக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. இந்த தாளந்துகளால், ஆவிக்குரிய தாளந்துகளால் தேவன் மகிமைப்படுகிறார். தேவ நோக்கங்கள் நிறைவேறுகின்றன. அவற்றால் ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. தேவ வல்லமை வெளிப்படுகிறது. அவருடைய பரிசுத்தம் அதிலே விளங்குகிறது. அப்படியாப்பட்ட தாளந்துகள் தான் இந்த ஆவிக்குரிய தாளந்துகள். இந்த தாளந்துகளை ஒருவர் பெற்றிருக்கும் போது, ஒரு விசுவாசி பெற்றிருக்கும் போது, அவரை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல அது ஏதுவாக அமைகிறது. கரங்களை உற்சாகமாக தட்டி. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு இந்த ஆவிக்குரிய தாளந்துகள் வேணும். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது அந்த தாளந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு? கரங்கள் உயர்த்த காமிங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த தாளந்துகளை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை வளர்த்து கொள்ளணும். சரியா? 7 விதமான தாளந்துகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தாளந்து, அது என்ன தாளந்து? அது ஒரு அனுபவமாக நமக்கு வருது. என்ன அனுபவம்? மனம் திரும்புகிற அனுபவம். அல்லேலூயா. முதல் தாளந்து என்னது? மனம் திரும்புகிற அனுபவம். இது ஏன் தாளந்துன்னு சொல்கிறேன்னா, அதை நம்ம உணர்ந்திருக்கணும், அனுபவிக்கணும், அதை பெற்றிருக்கணும். சரியா? ஸோ மனம் திரும்புகிற அனுபவம். யோவான் ஸ்நானனை ஊழியம் செய்யும்போது முதலாவது சொன்ன வார்த்தை மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 3:2. அதே வார்த்தையை
4:17 ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? அதே வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. அப்போ மனம் திரும்புறது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். 1:1-8. ஆண்டவர் என்ன செய்யறாரு? வர்றேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தாமதம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவனு கட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்னு 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் எச்சரிக்கும் போது என்ன சொல்றான்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. லூக்கா 3:8. அடுத்த வசனம் சொல்றான் 9, இப்பொழுதே கோடாரி என்னது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கான். கோடாரி எங்கேயோ அங்கே ஓரமாக வச்சா வெட்டணும்னு முடிவு எடுத்தப்பவே அது போய் எடுத்துட்டு வந்து வெட்டுறதுக்கு நேரம் ஆயிருமா. அதனால வேறு பக்கத்துலேயே வச்சிருக்கு. புரியுதா சொல்றது? அவ்வளோ சட்டுன்னு கனி கொடுக்கலன்னா சட்டான்னு வெட்டி அக்னியில் போடப்படும். இந்த அக்னியில் போடப்படுறது எதை குறிக்குது? அக்னி கடலை குறிக்குது, நரகத்தை குறிக்குது. ஸோ அந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்கலன்னா எங்கே போய் சேரணும்? அக்னி கடலில் போய் சேரணும். ஆனால் கனி கொடுத்தீங்கன்னா எங்கே போய் சேர்றீங்க? பரலோக ராஜ்யம். கரங்களை தட்டுங்களேன் உற்சாகமா. கொஞ்சம் உற்சாகமாகவே நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஆவின் கனிகளை பற்றி, ஆவின் தாளந்துகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய பழைய இப்போ இது மனம் திரும்புகிற அனுபவம் நமக்கு வேணும்னு சொல்கிறோம். நம்மகிட்ட அந்த அனுபவம் இருக்கான்னு நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். பழைய மாதிரி கோபம், எரிச்சல், வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் இருக்கா, மாறி இருக்கா? இது அவங்கவுங்க தான் சோதிச்சு பார்க்கணும். கோபம், சண்டை, வீணான பேச்சு இதெல்லாம் குறைஞ்சிருக்கா, இல்லை அப்படியே தான் இருக்கா? ஹலோ, அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். சரிங்களா? கடவுளுக்கு பயப்படுற பயம் உண்டாயிருக்கா? கடவுள்கிட்ட பக்தி இருக்கலாம், ஆனால் அவர் மகா பரிசுத்தர் இல்லையா? பராக்கிரமசாலி அல்ல, வல்லமையுள்ள தேவன் அல்லவா? வானத்தில் 3 சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் அல்லவா? அவருக்கு பயப்படுற பயம் ஒன்று இருக்கணும். ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் ஸ்ட்ரிக்டான ஃபாதரு, அவரை பார்த்தா பயம் இருக்குமா இருக்காதா? அதுக்காக பிரியம் இல்லாமல் இருக்கா? பிரியம்தான், ஆனால் அந்த பயம் இருக்கணும். அப்பான்னா பயம் இருக்கணும். இது பரலோகத்தின் தாப்பன், பயம் இருக்கணும். ஆமென். இப்போ பாருங்க, சில இடங்களில் ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வைக்கிறாங்க. அதை பார்க்குறவ வேலை பார்க்குற மாதிரி நடிப்பான். ஏன்னா அது பார்த்துருச்சுன்னா இவன் வேலை பார்க்காம உட்காந்துரு பார்த்துட்டான்னா பாஸ் பார்த்துருவார்னு பயந்துட்டு நடிப்பான். அது கேமரா. அது ஒரு ரொம்ப போனால் ஒரு 90 டிகிரி தான் அதால் சுற்றி வர முடியும். ஆனால் நம்ம பரலோக தாப்பனுக்கு 360 டிகிரி பார்க்குறதுக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி தெரியுது. கரங்களை தட்டுங்க. ஆமாம், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு பயப்படுற பயம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம நீதி நியாயங்களை செய்கிறோமா? கர்த்தர் நீதி நியாயங்களில் பிரியப்படுற தேவனாக இருக்கார். அவர் நீதியின் தேவன், அவர் நியாயாதிபதி, அதில் பிரியப்படுறது நியாயம். அப்போது நம்மகிட்ட அது இருக்கா அப்படின்றத நம்ம ஆராயணும். பாருங்க, ஒரு பஸ் கண்டக்டரு ஒரு சாட்சியை படித்த, உண்மை சாட்சி. அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன். அவர் டிக்கெட் போடும்போது லக்கேஜுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டார். அந்த காசை வாங்கி தான் பையில் போட்டுக்குவார். இது பல வருஷமாக நடக்குது. நல்லா கொஞ்சம் காசு நல்லா சேர்த்துட்டார். சரியா? இப்போ ஆண்டவரை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடச்சிது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோடனே ஆவியானவர் உணர்த்துறாரு, நீ செய்கிறது தப்புப்பா, நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ இவர் லக்கேஜுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இதான் கரெக்ட் பண்ணிட்டார்ல. ஆனாலும் மனசில் சமாதானம் இல்லை. ஏன்னா
ஏற்கனவே பல வருஷமாக நிறைய கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்கார். இப்போ ஆவியானவர் மெதுவாக சொல்கிறாரு, அதை கொண்டு போய் ஆஃபீஸில் படைச்சிரு. ஸோ உட்கார்ந்தார். ஒரு நாள் கணக்கு பார்த்தாரு, இத்தனை வருஷத்தில் எவ்வளோ நம்ம காசை இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஓரளவு கணக்கு போட்டு ஒரு நல்ல தொகை வந்துச்சு. அந்த தொகையும் பேங்க்கில் வச்சுருந்தார். எடுத்துட்டார். கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுக்குறாரு. மேனேஜர் என்னன்னு கேட்டார். ஐயா, இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன். அப்படியா, சரிப்பா, பரவாயில்ல, இப்போ தான் நீ மனசு மாறிட்டில்ல, இதை எது கொடுக்குற, நீ வச்சுக்கோ, நீ இனிமேல் ஒழுங்காக டிக்கெட் போடுறீல்ல அப்படின்னு. இல்லையா, எனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்குது, அதனால் நீங்கள் அதை வாங்கிக்கணும். அப்படி இல்லைப்பா, இதை வாங்கி நான் வச்சுக்க முடியாது, நான் மேலே அனுப்பணும். மேலே என்னன்னு கேட்பாங்க. அப்போ நான் உள்ளே சொல்லணும். சொன்னால் உன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க, உனக்கு பிரச்சனை வரும், டிஸ்மிஸ் கூட நீ ஆகலாம். இவன் சொல்லிட்டான், அதனால் பரவாயில்ல, நான் ஏசப்பாவுக்கு பிள்ளை ஆகிட்டேன். கரங்களை தட்டுங்களேன். ஏசப்பா பிள்ளை தப்பு பண்ண முடியாது, இது என்ற இந்த பாவ பணத்தை நான் வச்சுக்க முடியாது, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டா, நீங்கள் மேலே அனுப்புங்க, நடக்கட்டும். இவர் மேலே அனுப்பிச்சாரு. உடனே 2 நாளில் வந்துருச்சு டிஸ்மிஸல் ஆர்டர். என்ன வந்துச்சு? டிஸ்மிஸல் ஆர்டர். நல்லது செய்ய போயா டிஸ்மிஸல் ஆர்டர் வருது? ஆனால் ரோமர் 8:28 என்ன சொல்லுது? எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு. அப்போ என்ன நன்மைக்கு? நன்மையாக நடக்கும்னு சொல்ல, நன்மைக்கு ஏதுவாக. சரியா? அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. நன்மைக்கு ஏதுவாக. சரி, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. வீட்டில் உட்காந்து மனுஷன் சொன்னால், நான் தான் சொன்னேன்லப்பா, கொடுக்காதேன்னு சொன்னல, நீ தான் அடம் பிடிச்ச. இல்லை பரவாயில்லையா, கர்த்தர் வழி அனுப்பார், கர்த்தர் வழி திறப்பார். ஒரு மாதம் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ரிஜிஸ்டர் போஸ்ட் வருது. என்னான்னு பார்த்தா, அதே பஸ் கம்பெனிலேருந்து இவனுக்கு ஆர்டர் வருது. அவனை ப்ரொமோட் பண்ணி டிக்கெட் செக்கராக மாற்றிட்டாங்க. இல்லையா? எங்களுக்கு இப்படி உண்மையான மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன்தான் வேணும். அதனால் நீ கண்டக்டர் கிடையாது, இனிமேல் டிக்கெட் செக்கரு. உனக்கு சம்பளம் இந்த சம்பளம்னு அதிகமான சம்பளத்தை போட்டாங்க. கரங்களை தட்டுங்க, திருப்பி போதாட. அப்போது அப்படி இதான் மனம் திரும்புகிற அனுபவம். புரியுதா? இதுதான் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். சரி, நம்மால் பிறனை நேசிக்க முடியுதா? ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, விரோதமாக இருக்கிறவங்கள நம்மளால் நேசிக்க முடியுதா? நேசிக்க முடியுமா? முடியணும். சாதாரணமாக முடியாது, ஆனால் முடியணும். முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நேசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அப்போது சில நேரங்களில் பாருங்கள், நம்ம கையில் 2 ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆப்பிள் பார்க்குறதுக்கே பெஸ்ட்டாக இருக்குது, இன்னொன்று சாதாரணமாக தெரியுது. இப்போ ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். சரியா? நம்ம எதோ கொடுப்போம்? கொடுக்கணும் வேறு. நம்ம எதோ கொடுப்போம், நம்ம பெஸ்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு, சரி இவங்க பார்க்கல, இல்லை இதை கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுப்போம். நாமெல்லாம் அப்படி செஞ்ச ஆள் தான், நானே அப்படி செஞ்ச ஆள் தான். இப்போ என்ன செய்கிறேன், அதை பார்க்குறேன், கூர்ந்து பார்க்குறேன், எது பெஸ்ட்டாக இருக்கு அதை என் மனைவி கொடுத்துருவேன், என் பிள்ளைகளை கொடுத்துருவேன். என்ன கைதட்டுங்க. நீங்கள் எது கைதட்டுறீங்க? நீங்களும் அப்படி செய்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கைதட்டினீங்கன்னா. சரியா? கைதட்டாதவங்க நானும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, கெட்ட குமாரன் கதை நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த கெட்ட குமாரனை அதை பன்றி சாப்பிட்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் தாப்பண்ண திரும்பி வந்தவன் என்ன கிடைச்சது? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. முதல்ல ஓடி கட்டி பிடிச்சாரு. அடுத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போட்டார், மோதிரத்தை போட்டார், காலுக்கு பாதரட்சியை கொடுத்தாரு, கொளுத்த கன்றை ஒன்று அடித்து விருந்து வச்சார். ஸோ மனம் திரும்பினீங்கன்னா இது பூரா கிடைக்கும். கரங்களை தட்டி. 2வது மறுபடியும் பிறந்த அனுபவம். 2வது அனுபவம் ஆவிக்குரிய தாளந்து மறுபடியும் பிறந்த அனுபவம். சரியா? யூதருக்குள்ள அதிகாரியாக இருந்த நிக்கதேமு, அவன் ஒரு பரிசையன். அவன் ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3:5 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். இங்கே 2 காரியம், ஜலத்தினால ஆவியினால பிறக்கணும்.
ஜலத்தினால பிறக்கிறது ஞானஸ்தானத்தை குறிக்குது. சரியா? நல்லா தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஒரு ஞானஸ்தானம், அது ஜலத்தினால பிறக்கிறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்காக எந்திரிக்கிறோமா. இயேசு கிறிஸ்து மரித்தது போல நம்மளும் பாவத்துக்கு மரித்து அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்ம புது ஜீவன் உள்ளவளாய் நல்ல நடக்கை நடக்கும்படியாய் நாம் எந்திரிக்கிறோம். இப்போ அது ரோமர் 6:4 என்ன சொல்லுது? கிறிஸ்துவோட கூட மரித்து அவர் மரித்தோடு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஸோ தண்ணியிலேருந்து எந்திரிச்சோன்னே என்ன முடிவோடு எந்திரிக்கணும்? இனிமேல் நான் புது மனுஷன். சரியா? இனிமேல் நான் புது மனுஷன், அது எப்படி தான் நான் நடக்கணும்னு சொல்லி அந்த ஒரு முடிவோட எந்திரிக்கணும். தண்ணியிலேருந்து எந்திரிச்சோன்னு தண்ணி ட்ரெஸ்ஸு நனைஞ்சி போச்சு, ட்ரெஸ்ஸை மாற்றணும், நல்லா அந்த நினைப்பு ரைட்டு தான், அது செய்ய வேண்டியது தான். ஆனால் மனுஷன் மாறணும். சரியா? ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜலத்தினால பிறக்கிற அந்த ஞானஸ்தானம் அவசியம். ஆவியினால் பிறக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியம். அதை என்ன தானே நம்ம விட்டுறக்கூடாது. கலாத்தியர் 3:27 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு சொல்லுது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளாத மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோமா? கிறிஸ்துவை தரித்து கொண்டோமா. அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டோன்னா தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு 1 யோவான் 3:9 சொல்லுது. அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, அதோட நிற்குதா, எல்லாம் புதியதா என்ன சொல்லுங்க. எல்லாம் புதியதா என்ன சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5:17 அதை பார்க்குறோம். ஸோ இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் ஒரு காரியத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். என்னன்னா, சுயம் இருக்குல்ல, சுயம், நான், அது சுட்டரிக்கப்படணும். சுயம்ன்றது சுட்டரிக்கப்படணும். சரியா? ரெண்டாவது, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாஞ்சை உள்ளத்தில் உண்டாகணும். அபிஷேகம் பெற்ற உடனே அந்த வாஞ்சை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். வருதா இல்லையா? வருது. சரியா? ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்ற புதுசில் பெங்களூர் போயிருந்தேன். அங்கே என்னுடைய உறவினர் ஒருத்தர், எனக்கு மூத்தவர், அவர் பெங்களூரில் இருந்தார். அவர் சின்ன ஒரு ரூமில் இருந்தார். நான் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். என் கூட வாங்க, நான் தனியாக தான் இருக்கிறேன், டபுள் பெட்ரூமும் வாங்கன்னு சொல்லி அவரை வர வச்சேன். 2 வாரம் நல்லா காரியங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம், வச்சோம். அவர் பாத்ரூம் போவார், நான் உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா திருப்பி அவர் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவார், பார்த்தா நான் முழங்கால்னு ஜெபிக்கிற மாதிரி பார்ப்பார். திருப்பி குளிச்சுட்டு வருவார், வெளியே வரும்போது பார்த்தா நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி பார்ப்பார். அவர் உடனே அவருக்கு அது புரியல. ஏன்னா அவருக்கு அபிஷேகம் இல்லாத ஆள், நல்ல மனுஷன், ஆனால் அபிஷேகம் இல்லாதனால புரியல. என்னை கேட்டார், ஏன்பா ஜெபிக்கிற ஒரே நேரமாக ஒழுங்காக ஜெபிக்க மாட்டியா, குறிச்சி வச்சு ஜெபிக்க மாட்டியா, மறந்து அப்பப்போ போய் டப்புக்குன்னு போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னாரு. அவருக்கு தெரியாத விஷயம், ஐயா இது நான் இல்லையா, உள்ள ஒருத்தர் இருக்கார்ல, யாரு, ஆவியானவர் கிளப்பி விடுறாரு, போடுறா முழங்கால் என்றாரு, போடுறா ஒரு பாடல் என்றாரு, துதிடான்றாரு. அவர் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாருல, நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம். இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு கைத்தட்டுங்க பார்ப்போம். நல்ல கைத்தட்டு. இல்லையா கைதட்டுங்க. அல்லேலூயா. 3வது, தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவம். சரியா? 1 யோவான் 1:12 நமக்கு தெரியும். அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சரியா? ரோமர் 8:16 சொன்னது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்மோட சாட்சி கொடுக்குறாராம். ஆவியானவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளைன்னு நம்மளோட சாட்சி கொடுக்குறாரு. பிள்ளைகளானா நம்ம சுதந்திரமா, இயேசு கிறிஸ்துவோட சுதந்திரமா.
அப்போ அவருக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ, அவருக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு இருக்கான். என்ன பாருங்க ஒரு கிருபை. அவர் ஆண்டவர் தேவகுமாரன், அவருக்கு இருக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கான். கைகளை உற்சாகமா தட்டி நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தில் ஆவியை பெற்றிருக்கோம். அப்பா நீங்க கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அது அவரே அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம பாவி, அவர் பரிசுத்தர், கூப்பிடலாமான்னு நீங்க தயங்க தேவையில்லை, கூப்பிடுன்னு அவரே சொல்றாரு. நம்ம வாயார அப்பான்னு கூப்பிடுறோமா? 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 கூப்பிடணும், வாயார கூப்பிடணும். ஒரு பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா, இந்த மகளேன்னு கூப்பிட்டு தாய்ப்பன் ஓடி வருவான். அம்மானு கூப்பிட்டா இந்த வர்ற மகளேன்னு தாய் ஓடி வருவா. அப்பான்னு கூப்பிடணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்ப்பேன், அவங்க அப்பா வேலையிலேருந்து அப்படியே வீட்டுக்கு வருவார். இந்த பிள்ளை ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஸ்வீட்டின்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். என்ன டேடி அப்படின்னும். அந்த வார்த்தையில் அப்படி சொக்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அன்பு. அப்போ அந்த குழந்தை கூப்பிடும்போது அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம அப்பான்னு கூப்பிடணும், டேடின்னு கூப்பிடணும். சொல்லுங்கள் டேடி, டேடி. நான் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன், டேடி ஐ லவ் யூ டாடி, தேங்க்யூ டாடின்னு சொல்லும். ஒவ்வொரு நன்மை நடக்கும்போது என்ன சொல்லணும்? தேங்க்யூ டாடி, ஐ லவ் யூ டாடி. சொல்லுங்கள் பார்ப்போம், தேங்க்யூ டாடி, ஐ லவ் யூ டாடி. இது ஒரு நாளைக்கு எத்தனை நன்மை பெறீங்களோ அத்தனை டாடி, ஐ தேங்க்யூ டாடி, ஐ லவ் யூ டாடி சொல்லணும். தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது, ஐ லவ் யூன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அவர் நம்மளை நேசிச்சார்னு நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? யோவான் 3:16, தேவன் ஒரே பேரன குமாரன் நமக்காக அனுப்பிச்சாரு, இவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அதனால அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறத நம்ம அவருக்கு தேங்க்யூ டேடின்னு சொல்லணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் நன்மை நடக்கும்போது, ஒரு கிருபையை பெற்றுக்கும்போது தேங்க்யூ டாடி சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கரங்களை உற்சாகமாக தட்டி, அவர் பரலோகத்தின் தகப்பன் என்னுடைய தாதின்றது எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். சரிங்களா? அவர் தாயின் வயிற்றில் நம்மளை ஏந்தினாராம். இதுவரை செஞ்சேன், இனிமேலும் அப்படி தான் செய்வேன். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு ஏசாயா 46:4 ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? அதனால எதுக்கும் நீங்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டேன்ற ஒரு உறுதியில் இருக்கணும். ஏன் பயப்பட மாட்டீங்க? நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அந்த பிள்ளைன்ற அதிகாரத்தை, அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது என்ன, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. 4வதாக, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் அனுபவம். 4வது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் அனுபவம். இயேசு தம்முடைய ஊழியத்தை ஐயா வாஸ்த பகுதியில் சொன்ன 3 நிமிஷ பிரசங்கத்தில், அவரை பிசாசு சோதிக்கிறதுக்கு வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறான். சரியா? வனாந்தரம் கூட்டு போய் அவரை சோதிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார்? ஏசப்பா எப்படி ஜெயிச்சாரு? இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெயிச்சார். பிசாசு தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே ஓடி போயிட்டான். சரியா? எத்தியோப்பிய மந்திரி தன் ரதத்தில் உட்காந்து ஏசையா ஆகமத்தை வாசிச்சுட்டு இருக்கான். புரியாமல் வாசிச்சுட்டு இருக்கான், வளங்களை என்னன்னு. இப்போ வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் பிலிப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக்கொள். ஸோ அப்போ போய் மந்திரியை சந்திக்கிறான். அதோடைய விளைவு என்னாச்சு? ஏசப்பா தான் அது சொல்லுது அப்படின்னு இயேசுவை கிறிஸ்து விளக்க சொன்ன உடனே அந்த மந்திரி என்ன செய்கிறான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஸோ ஆவியானவரை ஏசப்பாவை வனாந்தரத்துக்கு கூட்டு போனால், அதனால என்னாச்சு? ஏசப்பா சத்ருவுக்கு மேலே ஜெயம் எடுத்தார், அவனை விரட்டி விட்டார். இங்கே எத்தியோப்பிய மந்திரி ஏசப்பா பிலிப்பை அனுப்பிச்சி விட்டார். ஆவியானவர் அவர் போய் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாச்சு.
இது பாருங்க, இப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த பிரசங்கத்தை இந்த சபைக்கு போகிறேன், என்ன பிரசங்கம் பண்ணணுன்னா ஆவியானவர் தான் சொல்லுவார். இந்த டாப்பிக்கில் இதனை பேசு, இன்னென்ன வசனங்களை கோட் பண்ணு, இன்னென்ன சம்பவங்களை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆவியானவர் சொல்கிறாரு. ஆவியானவர் சொன்னதை சொன்னாதான் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சொந்தமாக வந்து அடிச்சு விட்டு போனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. கரங்களை தட்டுங்களேன். சரி, இப்போது சில நேரங்களில் பாருங்கள், நம்மளா ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசும்போது பேசுகிற நேரத்தில் வார்த்தையை மாற்றி விட்டுருவார். பேசுகிற நேரத்தில் அவருடைய சித்தமான வார்த்தையை மாற்றி விட்டுருவார். அப்போ ஆவியானவர் அப்படியாக நடத்துகிறார். சரியா? இது எல்லாம் வந்து ஜனங்களின் நன்மைக்காகவே அவர் செய்கிறார். ஜானி பாஸ்டர் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தாங்க ஊழியத்துக்காக. அப்போ வந்து கூட ஒரு பிரதரும் போயிருந்தார். 2 பேருமா ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கல கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனங்களுக்கு நிறையா விடுதலை உண்டாகுது. வியாதியெல்லாம் சுத்தமாகறாங்க. நிறைய காரியங்கள் நடக்குது. அசுத்த ஆகி பிடிச்சவங்களாம் என்ன விடுதலை ஆகுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு வாலிய பிள்ளை, ஒரு 18 வயசு பிள்ளை, அதுகிட்டருந்து எந்த விடுதலையும் அதுக்கு கிடைக்கல. சரியா? அதுக்கு சரீரப்பிரமாவும் பலவீனம் இருக்குது. 2வது அப்படி தரையில் விழுந்து உருளுது, அட்டகாசம் பண்ணுது. அதை ஒன்றுமே செய்ய முடியல. இவங்க முதல்ல இவர் ஜெபிச்சார். என்னடா நம்ம ஜெபிக்கிறோம்னு, சரி கூட்டு அபிஷேகத்தில் ஓடுதா பார்ப்போன்னு அந்த பிரதரையும் கூப்பிட்டு, வாங்க பிரதர் நம்ம இந்த பிள்ளைக்காக ஜெபிப்போன்னு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஒன்றும் போக மாட்டேங்குது. அப்போ ஆவியானவர் மனசில் பேசுகிறாரு, நீங்கள் கர்ச்சீப் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உடனே இவருக்கு ஞாபகம் என்ன வருது? பவுலுடைய ஒரு மாளுகளை போட்ட உடனே வேத கையை நல்லா தான் தட்டுங்களேன், ஏன் சத்தம் வராமல் தட்டுறீங்க? அப்போது இவருக்கு உடனே ஆண்டவர் வந்து கர்ச்சீஃபை போட சொல்கிறாரு. சரி, அந்த பிரதரையும் கூப்பிட்டு அவர்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லி, பிரதர் ஆண்டவர் கர்ச்சீஃபை போட சொல்கிறார், நீங்களும் கர்ச்சீஃப் எடுங்க. 2 பேர் அந்த பிள்ளை மேலே போடணும். போட்ட உடனே அந்த பிள்ளை எந்திரிச்சு உட்காந்துச்சு. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. இது ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நீங்கள் வாஞ்சிக்கும் போது ஆவியானவர் கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆவியானவரே, நீங்கள் என்னை நடத்துங்க. என்னுடைய சிந்தை அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் என்னை டைரக்ட் பண்ணுங்க. நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். 5வது, தேவனுக்கு பிரியமாய் வாழுகின்ற அனுபவம். தேவனுக்கு பிரியமாய் வாழுகின்ற அனுபவம். இது ஒரு தாளந்து பாருங்கள். அவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போஸ்தலர் 13:22. சரியா? ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னா, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அப்போ ஆண்டவருக்கு சித்தமான நீங்கள் செஞ்சீங்கன்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீங்கள் இருக்கிறீங்க. அவன் பாருங்கள், இதை தாவீதை குறித்து நம்ம சிந்தித்தோம்னா, இதில் எல்லாம் நம்மளும் செஞ்சோம்னா, இந்த காரியங்களில் நம்மளும் கவனம் செலுத்தணும்னா, நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம். நம்மளும் பிரியமாக வாழுன்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அவன் வந்து தேவ சித்தம் செய்கிறவனாக இருந்தான். சரியா? பார்த்தீங்களா? இந்த அமலேக்கியரை பின்தொடரணுமான்னு கேட்கும்போது கூட ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரலாமான்னு கேட்பான். அவர் போன்னு சொன்னோன்னு தான் போவான். ஸோ சித்தம் அறிந்து செயல்படுறது ஒன்று. 2வது, அவன் துதியில் சிறந்தவனாக இருந்தான். எப்படி இருந்தாங்க? துதியில். சங்கீதம் 150 சங்கீதத்தில் மிக அதிகமான துதி சங்கீதம் எழுதினது யார்? தாவீது. அவனுக்கு துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொன்னான் இல்லையா? கர்த்தரை உயர்த்தும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும். கர்த்தருக்கு நான் புது பாட்டை பாடுவேன்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கு அந்த துதியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா அதில் 26 வசனம் இருக்குது. 26 வசனமும் முடியும் போது என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர், அவர்
கிருபை என்றும். 26 வசனத்துலேயும் இதை சொல்கிறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற ஒரு காரியம். அந்த சங்கீதத்தில் 1-3 வசனம் கர்த்தரையை அவர் துதிக்கிறார், தேவனை துதிக்கிறார். 4-9 அவர் படைப்புகளின் அதிசயத்தை சொல்லி துதிக்கிறார். எதை சொல்லி துதிக்கிறார்? படைப்பின் அதிசயத்தை சொல்லி துதிக்கிறார். 10-16 அவருடைய ஓங்கிய புயத்திற்காக அவருடைய வல்லமையில் கரத்தை நினைத்து அதை சொல்லி துதிக்கிறார். சரியா? 17-20 அவருடைய பகைவர்களை அழித்து போட்டதை சொல்லி துதிக்கிறார். 21-25 தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கிறார். அப்போது நம்ம துதிக்கும் போது கவனிங்க, துதிக்கும் போது சும்மா வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லாதபடி ஒவ்வொரு நன்மையை பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லி சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி அவருடைய வல்லமையை சொல்லி சொல்லி பாஸ்டர் ஜெபிக்கும்போது நான் கவனித்தேன். ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நாம் துதிக்க பழக வேண்டும். அவன் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் இல்லையா? அதை பற்றி கொண்டான். கோலியாத்து கூட சண்டைக்கு போகும்போது என்ன சொல்கிறான்? நீ ஈட்டியோடையும் பட்டயத்தோடு என்கிட்ட வர்ற, நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஒன்று கரங்களை உற்சாகமாக தட்டி, அந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இயேசு என்ற நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த யோசிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு முன்னால் சிரிப்பாக கூட வரும். என்னன்னா, நான் என் பேர் போஸ்ன்னு சொன்னால் என்னை கூப்பிட்றவங்க நம்ம மிஸ்டர் போஸ் அப்படின்வாங்க இல்லையா? மிஸ்டர் போஸ் என்னன்னா என்ன அவங்க கனப்படுத்துகிறாங்க. சரியா? மிஸ்டர் போட்டு அவர் வெறும் போஸ்ன்னு சொல்லக்கூடாது, மிஸ்டர் போஸ் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி. சரியா? மிஸ்டர் ஏசுன்னு எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஸ்டர் ஜீசஸ் கிடையாது, அவர் ஏசு. சின்ன பிள்ளைக்கு ஏசு, பெரிய ஆளுக்கு ஏசு. என்ன ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. அவர் ஏசுன்னு நம்ம கூப்பிட்றதுக்கு அவர் நம்ம கிருபை பாரு, கரங்களை தட்டி. ஸோ அந்த கர்த்தரின் நாமத்தை பற்றி கொண்டான், அவருடைய சித்தப்படி செய்தான், அவன் தன்னுடைய ஜனத்துக்கு நீதி நியாயங்களை செய்தான்னு சொல்லி 2 சாமுவேல் 8:15 வாசிக்கும். சரியா? அவன் தாழ்மையாக இருந்தான். 2 சாமுவேல் 7:18 தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், என் வீட்டார் ஏமாத்திரம். ஏன் அப்படி சொல்கிறான்? அவன் கரவலாடுன்னு பின்னால் தெரிஞ்சவன். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் உள்ள முழு இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவை வச்சுட்டாரு. அப்போது அவனை நினச்சி பார்க்குறான், இந்த அளவுக்கு என்னை கொண்டு வர்றதுக்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. அந்த தாழ்மை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் ரொம்ப விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். கோலியாத்தை இருக்கும்போது அது சொன்னால், ஒரு விவசாய சிங்கத்துக்கும் ஒரு விவசாய கரடிக்கும் தப்பி வைத்த தேவன் இந்த பெலிஸ்தீனுக்கும் தப்பி வைப்பா. ஸோ அவனுடைய விசுவாசம், இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்ததுனால அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றான். தானியேல் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிரியமான வசனம் தானியேல் 9:23. ஏன் பிரியம்? அந்த வசனம் சொல்லுது, மிகவும் பிரியமானவனே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பார்த்தீங்களா? அவன் ஜெபிச்சு முடிக்கலை, ஆனால் ஆன்சர் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அப்படி ஆன்சர் வரும்? கர்த்தருக்கு பிரியம் நடக்கும்போது. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே ஆன்சர் வருது. கரங்களை தட்டுங்களேன். ஆமென். சரி, இவன் என்ன செஞ்சான்? அது ராஜ போஜனத்தை வெறுத்தான். அது எனக்கு வேண்டாம், நான் சிம்பிளாக சாப்பிட்டுக்கிறேன். அது என்னென்ன தெய்வத்துக்கு படைச்சி கொண்டு வராங்களோ எனக்கு வேண்டாம். நான் கறி, என்னது காய்கறி, மரக்கறியை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரியா? முழங்கால் படியிட்டு, என்ன படியிட்டு? முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபிப்பான். முழங்கால் படி போடுற
பழக்கம்லாம் ரொம்ப பேர்கிட்ட எல்லாம் போச்சு கிறிஸ்தவ ஜனத்தில். என் மகன் இதே ஜானி உரோட சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டேடி நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் ஆஃபீஸ் போய் நான் பார்த்ததே இல்லைன்னா. எப்படி பார்த்ததே இல்லையா? போகிறப்பெல்லாம் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் போக மாட்டேன். அல்லேலூயா. முழங்கால் போடுங்க. முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்பாக உடங்கணும் உடங்கணும் உடங்கணும். சர்வ வல்லவர். சரியா? அவன் 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபிச்சான். அவன் ராஜாவை தவிர யார்கிட்டையும் விண்ணப்பம் யாராடக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை மீறினான். அதை மீறினா சிங்க கபிக்கு போகணுன்னு அவனுக்கு தெரியும். சிங்க கபிக்கு அவன் பயப்படலை. என்னாச்சு தெரியுமா? அந்த ராஜா அவன் புறமதஸ்தான். அவன் இவன் வைராக்கியத்தை பார்த்தான். அட்டேங்க அப்பா. அவன் வந்து மறுநாள் காலையில் வந்து அந்த சிங்க கபியில் வந்து, தானியலே தானியலே தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா? கரங்களை தட்டுங்களே. ஆம் ராஜா, ஏனென்றால் உமக்கும் அவருக்கும் விரோதமாக நீதிக்கேடு நான் எதுவும் செய்யலை, என்னை தப்பிக்கவில்லை. சிங்கங்களை வாயே, சிங்கங்களை வாயே. உங்களுக்கு எதிராக சிங்கம் வாயை திறக்குதா? கட்டி போட்டுருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வதாக தேவ சாட்சியாய் வாழும் அனுபவம். நோவான் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். இது சொல்கிறது யாரு? கர்த்தர் சொல்கிறார், தேவன் சொல்கிறாரு. அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். சரியா? அவன் பாருங்க, மழையே வராத காலம், மழை வந்து வெள்ளம் வந்து, ஏன்னா ஜனங்கள் அறிய போகிறாங்க, இது பெரிய படகு கட்டுன்னா செஞ்சான். பல வருஷமாக அவன் செஞ்சான், விசுவாசித்து செயல்பட்டான். ஆண்டவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அந்த கட்டளைப்படியெல்லாம் அவன் செஞ்சான். ஆதியாகமம் 7:5. சரியா? அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆதியாகமம் 9:1, அவனுடைய சந்ததி தான் பூமியில் பலிகை பெருகிற்று. நீங்கள நானெல்லாம் இப்போ எப்படின்னா அந்த ஓவன் சந்ததியெல்லாம் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த பூமி நிரம்புனது. சரியா? அப்போ கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். முழுமையாக விசுவாசிக்கிறோம், ஆனாலும் முறுமுறுக்கிறோம். ஆமாம், கரெக்டாக சொல்கிறாங்க. விசுவாசிக்கிறோம் ஆனாலும் முறுமுறுக்கிறோம். முறுமுறுக்க கூடாது. எல்லா நன்மைக்கு ஏதோ நடக்குது. சரியா? கர்த்தர் நடத்துவார், நம்பிக்கையோடு இருக்கணும். ஆபிரகாம் குறித்த ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்கிறாரு. ஆதியாகமம் 18:9 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அவன் நீதிமான ரைட்டு, அவன் தன் பிள்ளைகளையும் சந்ததியும் அது மாதிரி நீதியின் பாதையில் நடத்துவான்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி கண்டித்து வளர்க்குறோமா? அநேக குடும்பங்களில் நான் சொன்ன பிள்ளை கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, அதனால் விட்டுட்டேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க? விட்டுலாமா? அந்த ஆத்மாவுக்கு நீங்களும் நான் தான் கணக்கு கொடுக்கணும். பெற்றோராகிய நீங்கள் கணக்கணும். பிள்ளை அடம் பிடிக்க தான் செய்யும். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன மாதிரி அடி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இல்லை, பெரம்பை எடுக்கணும், அடிக்கிற இடத்துல அடிக்கணும், கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். வேதம் அப்படி தான் சொல்லுது. சரியா? அதனால் அந்த பிள்ளைகளை வளர்க்குற பொறுப்பு நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி கர்த்தர் யோபு கொடுத்த ஒரு சாட்சி. யோபு 1:1 சொல்கிறாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. எவ்வளோ பாருங்க, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்துருக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். சரியா? நம்ம கொடுத்த சாட்சியை ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? நம்மளை கொடுத்த என்ன சாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார்? சரியா? அதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? சிலர் எனக்கா நீ ஜெபிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க அதை செய்கிறது இல்லை.
நம்ம செய்யும்போது ஆச்சரியப்படுறாங்க. சிலர் வந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்ல நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. நேற்று கூட நைட்டு 10:30 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, என் மகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா, ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் மெசேஜ் போட்டிருக்காங்க, ஐயா எனக்கு சமாதானமே இல்லாமல் ரொம்ப நொந்து போயிருந்தேன், நீங்கள் ஜெபிச்சதுக்கு போய் எனக்கு சமாதானமாக இருந்துச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார், உங்கள் ஜெபத்தை கேட்குறார், உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். கரங்களை உற்சாகமாக தட்டி பாருங்க. கிறிஸ்தவ சபைகள், போதகர்மார், ஊழியக்காரர்கள் வட இந்தியாவிலலாம் அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. ஆனால் அதன் மத்தியில் எதிர்வினை ஆற்றாமல் அவங்க ஜெபிக்கிறாங்க. இதை வந்து ஜனங்கள் பார்க்கத்தான் செய்வாங்க, அடிக்கிறவனே பார்க்கத்தான் செய்வாங்க. என்னடா நம்ம அடிக்கிறோம்? சபை வந்து 500 பேர் இருக்க சபையில் ஒரு 5 பேர் 10 பேர் வந்து கட்டை தூக்கிட்டு வந்து அடிக்கிறான். இந்த 500 பேர் அவனை போட்டு எலும்பு ஒடிக்க முடியாதா? முடியும். அந்த கர்த்தர் பார்த்து கொள்வார்னு நம்ம பொறுமையாக இருக்கிறோம். சரியா? ஆக இதை வந்து அவங்களுக்கு உள் மனசு ஒரு சாட்சி சொல்லத்தான் செய்யும். சாட்சியாக வாழுகிற ஒரு அனுபவம். சரியா? நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை சபையில் வந்து நம்ம சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். சபையிலும் சொல்லணும், எங்கெங்கே சந்தர்ப்பம் கிடைக்குதோ கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும்போது அவர் மகிமைப்படுகிறார். சரியா? ஒரு கிறிஸ்தவன் நேர்மையாக வியாபாரம் செய்தால், கைவிட்டு வாங்காமல் அவருடைய தொழிலை செஞ்சான்னு சொன்னால், அந்த இடத்துல அவன் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? அதே நேரத்தில் நம்மளை பார்க்குறவங்களும் தேவனுடைய சாயலை பார்க்கும்போது அது கர்த்தருக்கு பெரிய சாட்சியாக அமைகிறது. என்னுடைய மகன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். 15 அடி உயரத்துலேருந்து விழுந்துட்டான். அது விழும்போது எல்லாம் நொறுங்கி போச்சுன்னு நினச்சாங்க. அதை தூக்கி குப்பை மாதிரி வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு போனாங்க. எத்தனை ஃப்ராக்சர் இருக்குமோ தெரியாதுன்னு. ஆனால் கொண்டு போனதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரோடு கூட்டுற அம்மா வந்து அங்கே பெரிய ஹெச்ஓடிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா மிஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் ஆகாது? நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவங்க விழுகிற ஐயோன்னு நான் கத்துனேன். அவங்க கீழே தரையில் இறங்குறதுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அங்கியில் பிரகாசமாக தரிச்ச ஆள் ஒரு ஆள் கையில் ஏந்துறதை பார்த்தேன். அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஃப்ராக்சர் இருக்காது, ஆகாதுன்னு. மக சாயந்தரம் ஒரு ஃப்ராக்சர் இல்லாமல் ஸ்கூலுக்கே வந்துட்டா. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. சரி, அடுத்த கடைசியாக தேவ உறவின் அனுபவம். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். ஐயா சொல்லும்போது கூட கேள்வி கேட்டாங்க, தேவ உறவில் நம்ம இருக்கிறோமா, எத்தனை பேர் உறவில் இருக்கிறோம்னு சொல்லி. சரியா? ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். சரியா? நோவா தேவனோடு சஞ்சரித்தான்ற நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். சரியா? ஆதியாகமம் 5:22, 6, 9. இப்போது தேவனோடு சஞ்சரிக்கிறேன் என்ன? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன். 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு. அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம், ஷாப்பிங் போவோம்னு சொன்னார். சரி, நான் வீட்டுக்கு போய் கார் எடுத்துகிட்டேன், ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் வேலை லேட் ஆகும்ல, நீங்கள் 6 மணிக்கு நேராக கீழே வந்துடுங்க, நான் 5 மணிக்கு கிளம்பி போய் ஃபேமிலியை கூப்பிட்டு 6 மணிக்கு வந்துடுறேன்னு. நான் 6 மணிக்கு சரியாக கீழே ரோட்டுக்கு இறங்கி வந்துட்டேன். இறங்கி வந்த உடனே மழை, பயங்கரமான மழை. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பெய்யுது. அவரால் வர முடியல. அந்த நேரம் செல்ஃபோன் இல்லை, கான்டாக்ட் பண்ணி ஒன்றும் ஷேர் பண்ணிக்க முடியல. நான் நின்றுட்டுருக்கேன். அந்த நின்றுட்டுருக்கல ஆவியானவர் எனக்குள்ளே இருந்ததுனால நான் தொடர்ந்து ஜபத்துலேயும் சோத்திரத்துலேயும் இருந்துக்கிட்டே இருந்தேன். 1.25 மணி நேரம் கழித்து அவர் வந்தார், கதவை திறந்து விட்டார். அது போய் ஓடி போய் ஏறுறதுக்குள்ளேயே அப்பயே நினச்சிட்டேன். அப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, கடுமையான மழை. அவர் 2 பேரும் புருஷன் முன்னாடி 2 பேரும் பயந்துட்டாங்க. 1.5 மணி நேரம் இவரை ரோட்டில் நிப்பாட்டிட்டோமே, என்ன திட்ட போகிறாரோ அப்படின்னு சொல்லி. அவங்க, வெரி சாரி மிஸ்டர் போஸ், நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு இறங்கவே முடியாத மழை. நான் சொன்னேன், சாரி சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். தேங்க் பண்ணணுமா? 1.5 மணி நேரம் காக்க வச்சதுக்கா? ஆமாம், 1.5 மணி நேரம் நான் தனியாக இல்லை, தேவனோடு இருக்கிறதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்து நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவர்கிட்ட செபிச்சேன். அந்த சந்தர்ப்பம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், இதை நம்ம எல்லாரும் உருவாக்க முடியும்.
எப்பப்போ சமயம் கிடைக்குதோ ஜெபிங்க, எப்பப்போ சமயம் கிடைக்குதோ அந்நிய பாஷையில் பேசுங்க, எப்பப்போ சமயம் கொடுங்க ஆண்டவர் துதிச்சு பாடுங்க, வேதம் வாசிங்க, உட்காந்து அவருடைய வார்த்தையை தியானிங்க. சரியா? அந்நிய பாஷை பேசுங்க. சரியா? அவர் பாதத்தில் அமர்ந்து காத்துருங்க. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏன்? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்ததுனால அந்த பங்கை தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கலாம், 1-to-1 ரிலேஷன்ஷிப் வித் காட் அதை மட்டும் விட்டுறாங்க. அவர் நேரடியாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு ஒரு நாளும் நேரம் இல்லை சமயம் இல்லைன்னு சொல்லி விடுபட்டு போகக்கூடாது. ஒரு அரை மணி நேரமாவது அப்பான்னு சொல்லி அவரோடு நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. எத்தனையோ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியலேன்னு நான் சொன்னேன், ஒன்றும் ஜெபிக்கிற ஒன்றும் வித்தியே கிடையாது. நீ அப்பா ஏசப்பான்னு மட்டும் சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட என்ன சொல்லுவியோ அதே மாதிரி பேசு. அல்லேலூயா. மனசை விட்டு பேசு. அன்னால் தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விட்டால்னு பார்க்குறோம். அது மாதிரி மனசில் உள்ள பூரா கொட்டுங்க. ஆறுதல் படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இப்போது ஏழை நான் திருப்பி சொல்லிடுறேன். ஆவிக்குரிய தாளந்து மனம் திரும்பின அனுபவம், 2வது மறுபடியும் பிறந்த அனுபவம், 3வது தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவம், 4வது தேவனால் ஆவியால் நடத்தப்படும் அனுபவம், 5வது தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற அனுபவம், 6வது தேவ சாட்சியாய் வாழுகிற அனுபவம், 7வது ரொம்ப முக்கியம் தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இருக்கும் இந்த கர்த்தரே, இந்த அருமையான வார்த்தையை நீர் கொடுத்த தயவுக்காக கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் அப்பா. நான் ஆண்டவரே அபாத்திரமான ஊழியக்காரன் அப்பா. எங்களை நீ தகுதிப்படுத்துகிற தேவன் நீர் ஐயா. வார்த்தையை கொடுப்பது நீர் ஐயா, பேசுவதும் நீர் தான் ஐயா. ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். நான் ஆவிக்குரிய தாளந்துகளை பெற்றவளாய் நான் இருக்க விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன், என் தேவனை மயப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து கடந்து செல்லவும், அந்த தீர்மானத்தை காத்துக்கொள்ளவும் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இவர் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை சந்ததியும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு ஆண்டவரை சாட்சியாய் வாழ உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரை கிருபை பாராட்டும். இந்த சபையை பாஸ்டர் கிங்ஸ்டன் பால ஆண்டவரோட குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வரும் நாட்களில் சபை வளர்ந்து பெருக, இடங்களாமல் போக மட்டும் பெருக கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
அருமையான தாயார் அவர்கள். பரிசுத்த இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே 7 விதமான தாளந்துகளை கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனம் திரும்புதல், மறுபடியும் பிறத்தல், தேவனுடைய பிள்ளைகளாகுதல், தேவ ஆவியால் நடத்தப்படுதல், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற அனுபவம், தேவ சாட்சியாய் வாழ்கிற அனுபவம், தேவ உறவில் வாழ்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த 7 வித அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய சபையாய ஜெப வீட்டிலே எங்களை வைத்திருக்கீங்களே, அந்த கிருபைக்காக இரக்கத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 வித அனுபவங்களை பெற முடியாத ஆத்துமாக்கள் ஆண்டவரே உண்டு அப்பா, எங்கள் தேசத்தில் பட்டணத்தில் உண்டு ஆண்டவரே. இந்த 7 விதமான அனுபவங்களை பெற்று ஆண்டவரே வாழும் சாக்கியமற்ற ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களை இந்த வேளையிலே நினைவு கூறுகிறார் ராஜா. இந்த 7 விதமான அனுபவங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ்கிறோம் ஆண்டவரே. இந்த அனுபவங்களை பெற முடியாதபடி இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் சபைக்கு அழைத்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 7 வித அனுபவங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசிவா இருக்கிறோம் அப்பா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்களை போல ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்கள் சபையை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபைக்கு மேற்புறம் கீழ் தகப்பனே எதிர்ப்புறம் வலப்புறம் இடப்புறம் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த தாளந்துகளை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எங்கள் சபைக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அருமையான ஆண்டவரே வேதவசனத்தை போதுவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தரவரை ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவிக்குரிய 7 அனுபவங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாளந்துகளாக காணப்பட கேட்ட சத்தியத்தின்படி அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து சாட்சியாக வாழ தேவனோடு உறவாடுகிற அனுபவத்திலே காணப்பட தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.